ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான காரியம் இருக்கும். ஒன்று, ஆண்டவரே அவங்க கூட இல்லாத ஒரு சில கிறிஸ்தவர்கள். அவங்க கூட யாரும் இல்லை, அவங்க கூட ஆண்டவரே இல்லை, அவங்க கூட ஆண்டவர் இல்லை. இது வந்து ரொம்ப டேஞ்சர். ஆனால் வெகு சீக்கிரமாய் வெகு சுலபத்தில் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை விட்டுட்டு ஆண்டவர் போக மாட்டார். ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போட்டிருக்கிற அஸ்திவாரத்தின் மேல இன்னொருத்தர் அஸ்திவாரம் போடுறதுக்கு நான் விட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மை விட்டு வந்து போக மாட்டார், அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டார். ஆனால் எப்ப போவார்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். அப்படின்னா ஆண்டவருடைய எச்சரிப்பை கேட்டு 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 திரும்ப திரும்ப ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்தி உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கடைசியில் அவர் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து ஆவியானவர் வந்து அவனை விட்டு வெளியே போவார். ஆனா ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இல்லை அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை வெரி டேஞ்சர். அவங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனோடு கூட இருக்கும்போது அந்த முடிகள் எடுக்கப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவன் எந்திரிக்கிறான் பாருங்களேன். எந்திரிச்ச உடனே அவனுடைய உடம்புல கட்டப்பட்டிருக்கிற கயிறுகள் அறுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய பலசாலியா அவன் நின்றுட்டு இருக்கிறான். ஆனா எப்போ அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளியே போனாரோ அதுவரையிலையும் 1000 பேர் அவனை ஜெயிக்க முடியல. 1000 பேரை ஜெயிச்சிட்டான். ஒரே ஒரு நபர் வந்து 300 நரிகளை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்துச்சு. எல்லாத்தையும் அவன் பெரிய வெற்றியா இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை விட்டு போனதற்கு பிற்பாடு வேதம் சொல்லுது, ஒரு கோழையாய் மாற்றப்பட்டான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ ஆண்டவர் ஒரு மனுஷனோட இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, இதற்காக கண்டிப்பா ஜெபிங்க. ஆண்டவரே என்னை விட்டு மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போகாதீங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் மிக முக்கியமானது. நீங்கள் இன்னும் ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா வந்து ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் இப்போ அவனை விட்டு போயிடுவாரு. அவனை விட்டு போனதுக்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, எந்த ஊர்ல வந்து சூனியக்காரிங்க வேண்டாம் அப்படின்னு அழிச்சாரோ அந்த சூனியக்காரிய தேடி சவுல் ராஜா போனாராம். கொடுமை. இவன் தான் அது வேண்டாம், இது நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு நின்னவன் அவனே போய் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டுற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. காரணம் என்னன்னா ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டாரு. சோ ஆண்டவர் நம்மை விட்டு போகிறது ஒரு கொடுமையான அனுபவம்.